கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுலேயும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து அதில் பாதி அளவு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பட் அதே கிராஸில் தான் எடுக்கணும். இந்த அகலத்தில் பாதி. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது அந்த பைப்பிங் வந்து பார்க்க சாரீக்கு தகுந்த மாதிரி மேட்சாக கொடுத்தீங்கன்னா இது பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கும். இதுவும் கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா தான் கழுத்து வளைவுகளில் வளையும் உங்களுக்கு. இதை எடுத்து வச்சுருவோம். நீங்கள் பேக்கில் மட்டும் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா இடமும் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் இது மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் பீஸை அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி மடித்து அடிச்சிருக்கேன். இப்படி மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தான் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். இதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் அடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிடலாம். அந்த ஷேப் பண்ணி அப்படியே பிடிச்சிருங்க. நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி தான், போன ப்ளவுஸில் தைச்ச மாதிரி தான். டாட்டோட இடம் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. இது வந்து 1/2 சென்டிமீட்டர் தான், போன வாட்டி 1 சென்டிமீட்டர் பிடிங்க, அப்போ தான் லூஸ் இல்லாமல் இருக்கும். ஷார்ப்பாக வரணும் அந்த எண்டில் முடிக்கும் பொழுது. நீங்கள் இப்படி வளைச்சி கொண்டு வந்துலாம் பண்ணிங்கன்னா டாட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. இங்கே அகலமாக கொண்டு வந்து இங்கே ஷார்ப்பாக கொண்டு வரணும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த டாட்டும் அப்படி தான், 1 சென்டிமீட்டர் கிராஸ். ஆரம்பத்தில் டைட் பண்ணிக்கணும், போக போக ஷார்ப்பாக கொண்டு போகணும். இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா லைட்டாக அப்படி குடஞ்சி வெட்டிடுங்க. அந்த ஷேப் படி அது டாட் பிடிச்சதுனால ஏறும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கமும் அது மாதிரி பிடிச்சிருங்க. இப்போ 2 டாட்டும் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், டாட்டோட அகலம் வந்து கரெக்டாக 1 சென்டிமீட்டர். இது வந்து கரெக்டாக 3 சென்டிமீட்டர். இந்த டாட்டும் அப்படி தான் 1 சென்டிமீட்டர். இந்த டாட்டும் 1 சென்டிமீட்டர் பிடிக்கணும். இது வந்து 3 சென்டிமீட்டர் அகலம், அதாவது 3 3 6, இது 1 1 2 அப்படி வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிப்பாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது வந்து பெல்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உயரமாக இருக்க பக்கம் ஓப்பன் சைடு வரணும். வளைவு ஜாஸ்தி வருது இல்லைங்களா, அது வந்து ஓப்பன் சைடு. கம்மியாக இருக்கிறது அந்த பக்கம் வரணும். ஏற்கனவே நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஒரு பீஸ் வந்து இந்த சைடு போட்டுக்கணும், ஒரு பீஸ் அந்த சைடு போட்டுக்கணும். நம்ம இந்த பீஸை மேலே போட்டுக்கலாம், ஏன்னா இதில் அந்த பிரிண்ட் வர்றதுனால அது இந்த பக்கம் வச்சிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பெல்ட்டோட மொனை வந்து லைட்டாக வந்து பாடி பீஸோட வெளியில் வரணும். மொனை மட்டும் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு தச்சு திருப்பும்போது ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அது மாதிரி தானே மொனை வந்து முன்னாடி வச்சு தானே ஜாயின் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இதுவும்.
எதையும் இழுக்காதீங்க, அப்படியே வச்சு தைங்க. இந்த டாட் கிட்ட வரும்பொழுது மட்டும் இந்த டாட்டை உள்ளே மடிச்சுக்கணும். உள்ளே மடிச்சுட்டு தையல் போடணும். இந்த வளைவு வர்ற இடத்துல ஒரு 2-3 நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். அதான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வளையும். இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மொனை வெளியில் வந்ததுனால தான் இது ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. ரைட் சைடில் இந்த பீஸை மேலே போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு இது மேலே இந்த பிசுறு மேலே ஒரு படிமான தையல் போடணும். இல்லை நீங்கள் இப்படி வச்சு போடுறதுனாலும் போடலாம். இந்த பீஸை மட்டும் இப்படி தள்ளிட்டு இது மேலே படிமான தையல் போடுறதுனாலும் போடலாம். அடியில் பீஸ்லாம் அகப்படாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தையல் போட்ட மாதிரி தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த பீஸும் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் மீதியாகும். நம்ம கால்குலேஷன் போடும்பொழுதே அவங்க வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் பை 4க்கு 1 சென்டிமீட்டர் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்ம திடீர்னு வந்து டாட்டை கூட கம்மியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லது. அதை நம்ம அப்புறமேட்டா ஃபினிஷிங் முடிக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் தைச்சாச்சு. பேக்கை ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. பேக்கில் நம்ம தையல் அளவு எவ்வளோ விட்டோமோ அந்தளவு மடித்து அடிச்சுக்கணும். வரைஞ்ச பக்கம் பார்த்து மடித்து அடிச்சுக்கோங்க. ஒரு சின்ன மடிப்பு, நம்ம எந்தளவு தையல் அளவு விட்டுருக்கோமோ அந்தளவு மடிக்கணும். டாட் வந்து இதுக்கு நேராக வரும். அதாவது இந்த நெக் பாயிண்ட் இருக்குங்களா, நெக் பாயிண்ட்லேருந்து நேராக வரும் டாட்டு. 1 சென்டிமீட்டர். பேக் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸை இப்படி மேலே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்க்கணும். சைடோட இந்த வெட்டும் ஃப்ரண்ட் வெட்டும் பேக் வெட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு சைடு ரெண்டும் ஒன்றா வைக்கணும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் வைக்கணும். இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி தீர்த்திக்கணும். ஃபுல்லாக அதே அளவு மடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா தீர்த்தி விட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். நீங்கள் இப்படி மடிச்சிங்கன்னா அது ஏதோ மொத்தமாக நிரடுற மாதிரி இருக்கும். அப்படி மடிக்காதீங்க. நீங்கள் வேணால் அந்தளவு சைஸ் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு 1 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் உள்ளே மடித்தா போதும். நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சென்டிமீட்டர் விட்டதுனால இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்தலைனா தான் நமக்கு கஷ்டம். இதை ரெண்டையும் ஒன்றா போட்டே கட் பண்ணிக்கோங்க.
1 சென்டிமீட்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக 1 சென்டிமீட்டர் மடித்தா போதும். இதுலேயும் உள் மடிப்பு, அதுலேயும் உள் மடிப்பு. இந்த மடிப்பு அப்படியே தெரியுது பாருங்கள். அதே அளவு இந்த பக்கமும் முடிச்சணும். ரெண்டும் ஈக்குவலாக வச்சு ஏற்ற இறக்கல்லாமல் வைக்கணும். அப்படியே மேலே ஒரு தையல். ஒரு பின் அளவு தள்ளி அப்படியே ஓரத்தில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடமும் நீங்கள் சைஸ் பண்ணி விட்டுருங்க. நேராக ஈக்குவலாக எந்த அளவு கேப் இருக்கோ அந்த அளவு கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, அவ்வளோதான். இப்போ பெல்ட் பீஸ் நம்ம வச்ச அளவு கரெக்டாக வந்துடுச்சு நீட்டாக. இப்போ அந்த சைடு தைக்கும் பொழுது நீங்கள் மடிப்பு வைக்கும்போது இதை பார்த்து தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இதை பார்த்து தான் நம்ம வந்து மடிக்கணும். அந்த மாதிரி பேக்கும் வச்சு இந்த பக்கம் மடித்து பாருங்கள். அதே அளவு தான் வருது. இப்படி தீர்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இப்போ அதே மெத்தடில் இந்த பக்கமும் ஒரு உள் மடிப்பு, அந்த பக்கமும் ஒரு உள் மடிப்பு. இது நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதையும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்பவும் போல் ஓப்பன் பீஸ் வச்சுக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடில் கொக்கி பீஸு, ரைட் சைடில் கொக்கி மாட்டுற பீஸ். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். அந்த பக்கம் அடியில் வந்து நம்ம உள் மடிப்பு மடிக்கணும். சின்ன மடிப்பு, தையலுக்கு எவ்வளோ அளவு விட்டிங்களோ அந்த அளவு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன மடிப்பு மடித்து அதை ஒரு தையல் போட்டுருவோம். தையல் அளவு மடித்து பெரிய தையல் வச்சுக்கோங்க. பெரிய தையல் வச்சு இந்த மடிப்பு ஓரம் போடாமல் கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க, பிரிக்கிற மாதிரி. பிரிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுடலாம். இப்போ அதை ரைட் சைடும் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டும் ஒன்றா சேரணும். அதை அப்படியே எடுத்து போட்டு இந்த டாட் வந்து நீட்டிட்டு இருந்தால் அதை கட் பண்ணி விட்ருங்க. கிராஸாக டாட் வந்து கீழே வரணும். எதையும் இழுக்காமல் தைங்க. அது மாதிரி இந்த பிசுரும் வந்து பேக் சைடில் திரும்பி வரணும். இப்போ சென்டரும் இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண இடமும் ரெண்டும் ஒன்றா சேரணும். அப்படியே துணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தச்சிக்கிட்டே வர வேண்டியது. எல்லா நாச்சஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க.
அடியில் பிசுறுலாம் மாட்டாமல் கரெக்டாக பார்த்து தைங்க. இப்போ அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் வந்து கரெக்டாக வைக்கணும். இதில் ஏற்ற இறக்கம், அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம், இது ஏதாவது கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இங்கே கூட ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து சைட் டாட் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது துணி லூஸாக வருது அப்படின்னா லைட்டாக எந்த அளவு லூஸ் இருக்கோ அந்த அளவு இந்த டாட்டை நோக்கி ஷார்ப்பாக பிடிச்சி விடலாம். இப்போ எந்த அளவு தையல் அளவு விட்டிங்களோ அந்த அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கையில் ரவுண்டாம் எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இல்லை இன்ச் டேப் வச்சு நீங்கள் கையோட அளவு கூட அளந்துக்கிட்டு தைக்கலாம். இப்போ நான் அந்த தையல் அளவே வச்சு தான் தைக்கிறேன். அந்த சைடில் ஒரு ப்ரெஷர் போட்டாலும் 3 தையல் போட்டுக்கணும். இதுக்கு அடுத்து 2 தையல். ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். 4 இடமும் இந்த லைன் இப்படி போகணும், இந்த லைன் கரெக்டாக அப்படி வரணும். இந்த பீஸை அப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பீஸை இந்த முனையிலேருந்து இதை நல்லா கொஞ்சம் வெளியில் வர மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடம் தையல் போடும் பொழுது சும்மா ஒரு பைப்பிங் எந்த அளவுக்கு வந்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டால் போதும். ஒரே லைனாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் அளவு வச்சு தையல் போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த துணியை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதையும் அதோடு சேர்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு நடுவில் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த பக்கம் அந்த பைப்பிங்கோட அளவு சொல்கிறேன் நான். இது தைச்சிட்டு இந்த பீஸை வந்து தையல் கிட்ட ஒட்ட கட் பண்ணுங்கள். நம்ம போட்ட தையலை ஒட்ட கட் பண்ணிட்டு வரணும். கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்றா இருக்கா இல்லாமல் இருக்கணும். ஓப்பன் பீஸ் இந்த பெல்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். இந்த டாட்டும் ஜாயிண்ட் ஆகணும். உயரமும் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். நமக்கு கழுத்து பீஸ் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா எதாவது ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதில் நம்ம எல்லாம் பார்த்து தான் அடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இந்த ரோஸ் கலர் பீஸ் வந்து அடியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே நீல கலர் பீஸ் இருக்கணும்.
மடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். இந்த ஓரம் வந்து கரெக்டாக ப்ரெஷர் ஃபுட் ஓரம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த வளைவில் வச்சு அடிச்சிட்டு வாங்க. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் மட்டும் அடிச்சுட்டு கழுத்துக்கு ஃபுல்லாக வருதான்னு பார்த்துக்கோங்க. பத்தாமல் போயிட போகுது. ஃபஸ்ட்டு கழுத்து அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இந்த பீஸ் இருக்கணும். அதை அளந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தைக்கணும். கரெக்டாக சின்னதாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க பைப்பிங்கு. அந்த அளவு தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் வந்து இது மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க மெலிசா. உங்களுக்கு இந்த பீஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். ஃபினிஷிங் பண்ணும்போதும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இதை இப்போ கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, இதில் பாதி கட் பண்ணிவிடுங்க. இது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இந்த வளைவெல்லாம் அந்த வளைவெல்லாம் லைட்டாக நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு முன்னாடி தையலை சேர்த்து பண்ணக்கூடாது. தையலை சேர்த்து பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. துணிலாம் மாட்டாமல் இந்த வளைவு தான் நமக்கு முக்கியம். ஸ்ட்ரைட்டாக வர இடம்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி விட்ருங்க. இந்த மடிப்பை அப்படியே மடித்து சுத்தமாக திருப்பிடுங்க. சுத்தமாக திருப்பிட்டு இந்த மடிப்பு ஓர எட்ஜில் ஒரு தையல், இது மேலே ஒரு படிமான தையல். இந்த தையல் மறையிறதுக்கு டபுள் ஸ்டிச் மாதிரி பக்கத்தில் ஒரு தையல் போடணும். இந்த பைப்பிங் வந்து லைட்டாக கலர் தெரியும், உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. பார்க்குறதுக்கு கழுத்தில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த லாஸ்ட்டும் மடிச்சுக்கோங்க. இந்த பிசுறு வந்து தூக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் டபுள் ஸ்டிச் போடணும். ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு அப்படியே பக்கத்தில் போட்டுக்கணும்.